இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.
அப்புறம் ஸ்பீக்கர் சூப்பர். ஓய் ஸ்பீக்கர் சூப்பர். ஸ்பீக்கரா? நல்லா தான் இருக்குது. இல்லப்பா ஸ்பீக்கர் சூப்பர். ஸ்பீக்கர்? ஆமா ஆமா, என் தங்கச்சி தான். மாமா என் தங்கச்சி இல்லடா அண்ணா, என் தங்கச்சி தான். ஒரு செவனியப்பு. யார் அப்பற? நீங்க ஒரு சோடா குடி. யாரா சோடா குடி? நீங்க ஒரு சோடா குடி. சோடா குடி? அதான் குடிக்கிறதில்ல. ஏமாமா உட்காருறீங்களா? ஆமாண்ணா. என்னடாடி என் முண்டாடிடா சொல்றா. ஓய் சொல்றா. அந்த பிள்ளை எனக்கு எடுத்து சொல்லு. எடுத்து சொல்லு. என்ன சொல்லணும்? பெருமையா சொல்லு. பெருமையா? நிக்கிறப்ப அப்படியே படுத்துக்கணும். கேள காசு கொடுத்துட்டா படுத்துக்குவா. அதெல்லாம் எவ்வளோ? 10 ரூபா கொடுத்துட்டா போதும். 10 ரூபா கேசா? அப்பா 5 ரூபாய்க்கே வந்துடா. 5 ரூபாய்க்கு? ஆமா. சரி சரி. என்ன பண்ணணுங்கிற? நம்மளை பத்தி நல்லா பெருமையா சொல்லு. கதை போடுற. ஆமா ஆமா. இவ்வளவு எங்க போயிருந்தா? இவ்வளவு நேரமா? ஏய் கல்லு காட்டுக்கு போயிருந்தேன். அப்படி அண்ணா அத்தூரமே எம்பளகா தாயலியே கத்திரிக்க காம்பலையே அண்ணா அடியே அண்ணா பூரிவாயா? ஆமா சார். அத்தா ஜோடுக்கு பூரியாவா? அத்தா ஜோடே இருக்குது. பானிபூரியா ரசபூரியா? அண்ணா இருந்தாலும் நாம பேசினால் வெகு நேரம் ஆகும். ஆமா. அப்போ ஏக குழந்தை தூக்கிட்டு போற? ஆதார் கார்டு பதிவு பண்ண போறீங்களா? தாயலியா உன் குழந்தையா என்னன்னு கேளுடா. உன் குழந்தையால வேறையும் குழந்தைய திருடிட்டு போறீங்களா? அதுக்கு அத்தாச்சி என்ன 4 மணி அப்படியா இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு பெருமையில சிறந்த அழகு திரு பொன்னாடு இப்படிப்பட்ட புண்ணிய பூமியின் பெயர் தான் என்ன? அது எனக்கு தெரியாது. என்ன ஊர்னு உனக்கு தெரியாதா? என்ன ஊருக்கா? என்ன ஊரு? எனக்கு காளியாளப்பட்டி எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா என்ன? நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கெல்லாம் தெரியும் வரப்பே. ஆமாடி. சரி. இன்னும் காணியாளப்பட்டி என்றால் அழகு திரு பொன்னாடு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இப்பேற்பட்ட பாலமரத்து செல்லி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். ஆமா. இப்பேற்பட்ட ஆலய திருவிழாவை முன்னிட்டு நமக்காக ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்களே. யார்? யாரு? ஊர் பொதுமக்களா? ஆமா. மேலாளர் பேரை சொன்னால் வேலி கூட பயிராகும். மேலாளருடைய பேரை சொன்னால் கல்மீது நெல்விலையும் அப்பேற்பட்ட ஆனாடு கோணாடு கொங்குவல பொன்னிவள நாட்டில் பிறந்த நம்முடைய குரு பெரியவர்கள், அதாவது கவுண்டன்மார்கள் எல்லாம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற பழமொழிக்கு இணங்கி நமக்காக ஒரு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அப்படி அரங்கேற்றம் செய்துள்ள அனைத்து நல்லுணங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஏன்னா நீ வாழ்த்த மாட்டியா? தலையில சம்பளம் வாங்கவே வாங்க மாட்டியா? என்னடே இந்த சம்பளம் மாடா நல்ல சரக்கு சொன்னேன். அவர்லாம் குடியார் சத்த கூட எளவு போக மாட்டாரு. அதனால அப்படிப்பட்ட நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ள அனைத்து ஊர் பொது மக்களும் ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பெட்டாண்டு பெண் போன பக்கமெல்லாம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் எங்கும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இந்த அம்மனை வாழ்த்துக் கொள்கிறோம். அம்மா அப்படியா இருந்தாலும் நம்முடைய குருவுக்கு குருவாகவும் ஒரு ஆசிரியருக்கு ஆசிரியாகவும் நமது அருகாமையில் இருந்து நல்லது எது ஒரு கெட்டது எது என்று அனைத்துமே எடுத்துரைக்கக்கூடிய அருமையான ஆசானாகப்பட்ட இன்னும் பேர் சொல்றது கூட வயசு பத்தாது. அப்பேற்பட்ட நமது ஆறுயிர் கவுண்டர் ஆகிய நம்முடைய ஆறுயிர் நல்லாமலத்தை சேர்ந்த தங்கவேல் கவுண்டர் சார்பாகவும் அப்படி சொத்தில் இருந்து ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் எங்க பார்த்தாலும் சரி நம்ம இந்த ரவுண்ட்ல வந்துட்டா சரி நம்ம நாடகம்னா எங்கினாலும் வராம இருக்க மாட்டாரு. அப்பேற்பட்ட இன்னும் முத்து கவுண்டர் சார்பாகவும் சரி இன்னும் மாதேசன் அவர்களும் அப்படி சொத்தில் இருந்து ஆளுக்கு 10 20 என்று சொல்லி அன்பளிப்பு செய்துள்ளார். அப்படி அன்பளிப்பு செய்துள்ள அவருடைய குடும்பத்தாரும்
என்றென்றைக்கும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்துடன் இன்னும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும். ராமோ ஜெயம். அப்படியா இருந்தாலும் இந்த சபைக்கு முன்பதாக நான் வந்திருக்கும் பொழுது நான் யாரு என்னுடைய பெருநாமங்கள் என்ன ஒவ்வொன்றாக வஜனிக்கிறேன். அமதிப்பாயாக அம்மா நான் அந்தரங்க மதர் நச்ச அப்படியா இருந்தாலும் என்னுடைய பெயர்தான் என்னமா அந்தரங்க மாதவர்கள் மெச்சிட சுந்தரமாக வாழ்ந்து வந்த என்னுடைய பெயரோ சித்ராங்கதை. உன்னோட பேரு சித்ராவதை. யார சித்ராவதை பண்ற தாயல் டே மண்ட புரியல. இன்னொரு டைம் சொல்லு. சித்ராங்கதை. ஓ சித்ராங்கதை. ஆமா உன்னோட பேரு சித்ராங்கதையா இருந்தாலும் உங்களை இப்படி அழகா பெற்றிருந்த தாய் தந்தை யாரம்மா? அம்மம்மா என்னையும் 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே தான் சுமந்தாரே. என் தாய் தந்தை யாரு? அம்மம்மா அழகான பெண்ணை பெற்றெடுத்த என் அன்னையும் பெற்றாவும் யாரு தெரியுமா? சொல்கிறேன். அடி 10 மாதம் தான் சுமந்த
பிச்சை எடுக்கிறான். ஏய் பிச்சை எடுக்கிறானே. ஆமா ஆமா உன்னுடைய பேரை சித்ராங்கதைன்னு சொல்றீங்களா? ஆமா. உங்களை இப்படி அழகா பெத்தாங்களே. அப்பா அம்மா யாரு? எங்க அப்பா அம்மா. யார்? யாரு? ஆமாம்மா. ஓய். அதற்கு முன்பதாக நான் பிறந்ததோ நாடு. பிறந்ததோ ஒரு நாடு. ஆமாடி. என்ன நாடுமா? எங்களுடைய நாட்டினுடைய பெயரோ மணிபுரி தேசம். ஓ, மணிபுரி தேசம். மணிபுரி தேசம் இல்லை என்றால் மணலூர் பட்டினம். மணலூர் பட்டினம். மணலூர் பட்டினம் மணிபுரி தேசம். இப்படி எங்களுடைய நாட்டிற்கோ 2 பெயர்கள் இருந்தாலும் இந்த நாட்டை சீரும் சிறப்புமாக அரசாட்சி செய்பவரோ என் தந்தையார். தந்தையார். ஆமாடி. சரிம்மா. அம்மா, எதனாலமா அழுகுறீங்க? அம்மம்மா, அம்மா, அப்படி ஒரு நாள் ஒரு தினமாக இந்த சித்ராங்கதை மாலையிட்டு என் கணவர் சென்றார் அல்லவா? என் கணவர் சென்று இத்துடன் எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது தெரியுமா? ஆண்டு காலமா? ஒரு நாள் ஒரு தினமாக என் கணவர் இருந்துவிட்டு போனார் அல்லவா? அதனால இந்த சித்ராங்கதை அம்மன் கருத்தரித்து அம்மா ஒரு மாதம் இல்ல 2 மாதம் அல்ல 10 மாதங்கள் சென்றன. அப்படி 10 மாதங்கள் சென்று அம்மம்மா எனக்கும் அழகியதோ ஒரு ஆண்மகன் பிறந்தான். ஒரு அழகிய ஒரு ஆண்மகன். யாருமா அது? அவனுக்கோ பப்புர வாகுணன் என்று பெயர் வைத்தோம். பப்புர வாகுணன். ஆமாடி. சரி, பப்புர வாகுணன் என்று பெயர் வைத்து அம்மா என் மகனுக்கோ அஞ்சும் சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம் ஆகிவிட்டது.
இத்தனை ஆண்டு காலமாக என் கணவர் இன்று தான் வருவாரா, இல்லை நாளை தான் வருவாரா, இல்லை மறுதினம் தான் வருவாரா என்று சொல்லி அன்று காசி யாத்திரை போகும் பொழுது சென்ற கணவன் இன்னும் என் மாலை தேடி வரவில்லையே. செல்லா மன்னவர் வருவார் என்று மல்லிகை பூ வாங்கி வைத்து பார்த்தேன். மன்னவரும் வரல. மல்லிகை பூவெல்லாம் வாடி போச்சு. கணவர் வருவார் என்று மனதால கோட்டை கட்டி கனகாமரம் வாங்கி வைத்தேன். வந்தாரா என் கணவர்? வரவில்லை. கனகாமரம் வாடி போச்சு. ஆனா இந்த சண்டாளியை தேடி என் கணவர் வரவில்லையே. சுந்தர தோழி, அம்மா, ஒரு பெண்ணாக பிறந்தது நான் செய்த தவறா? இல்ல, நீங்க தவறு கிடையாது. இல்ல, என் கணவரை மாலையிட்டது நான் செய்த தவறா? இல்ல, இல்ல, அழகிதார் மைந்தனை பெற்றெடுத்தானே, அவன் தந்தை முகத்தை பார்க்காமல் அஞ்சம் சிறு வயது பாலகனா இருக்கிறான். அப்பேற்பட்ட பாலகனை பெற்றெடுத்தது நான் செய்த தவறா? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? முன்பிறவியில் செய்த பாவமோ இல்ல இப்பிறவியில் செய்த பாவ வினையோ என்னை வந்து சூழ்ந்துள்ளது. இருந்தாலும் அம்மம்மா அழுது கொண்டிருக்கும் பொழுது என் தந்தையார் பார்த்தார். அழுவாதம்மா, ஏன்னா ஒரு பெண்ணாக பிறந்து கணவர் வரல நீ ஏழு ஊர அன்று உமாசக்தி பார்வதா பார்த்தால் எப்படிமா உமாசக்தி பிறந்து பர்வதராஜருக்கு மகளாக பிறந்து பர்வத வர்த்தினியாக பிறந்து பரமன் அடையணும் என்பதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அப்ப பர்வதராஜர் சொல்றாரு, உன் மனதிற்கேற்ற மலவாளன் உன் கண்ணுக்கேற்ற கனவாளன் அமைய வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? 48 நாள் கௌரி பூஜை செய்து நிச்சயமாக அந்த சிவனே உன்னை மனமுடிய வேண்டும் என்று சொல்லி நீ மனதார தவம் இருந்தால் நிச்சயமாக உன் மனதிற்கேற்ற மனவாளனை மனைப்பாய் என்று சொன்னார். அதே போல அந்த தேவியாகப்பட்ட பர்வதவர்த்தினியை பரமன் வந்து மனமுடித்தார். அதே போல என் தந்தையார் சொன்ன பிரகாரமாக மாலையிட்ட மணவாளன் மாலை தேடி வரணும். தாலி தரித்த தையலர் என் வீடு தேடி வரணும்னு சொல்லி 48 நாள் கௌரி பூஜை செய்கிறேன். இந்த 48 நாள் கௌரி பூஜையிலே நேற்றுடன் 47 நாள் முடிந்து விட்டது. கௌரி பூஜை தான் நான் செய்யறேன். ஒரு பொம்பளை காலையில எந்திரிச்சு குளிக்கதான் முடியுமா? குளிக்கலாம்டா, குளிக்கதான் முடியுமா? இல்ல வீட்டு வேலை தான் செய்ய முடியுமா? இங்க 48 நாள் பூஜை செய்யணும். இந்த சிவன் பூஜை தான் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சிவன் பூஜை செய்வதாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கோட்டர் வேணும். அப்படியே போகுது. அந்த அப்பமோட நைட்டு சேரப்பே தெரியும். அப்படியா இருந்தாலும் இந்த சிவன் பூஜை செய்வதாக இருந்தால் என் மகனாகப்பட்ட பப்ரவாகனை அழைத்து நந்தவனம் சென்று நடுமலர் எடுத்து வர சொல்ல வேண்டும். பூக்களை எடுத்து வர வேண்டும். அதனால என் மகனாகப்பட்ட பப்ரவாகனனை தாயாகப்பட்ட சித்ராங்கதை அழைத்தார் என்று சொல்லி அதை சீக்கிரமாக அழைத்து வருவாய். சென்று வாப்பா. சபையர்களே, சித்ராங்கதை தன் மகனை அழைக்க அதே சமயத்தில் பப்ரவாகன சபை தர்பார் ஆரம்பித்து சென்றார். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.